நெக்ஸ்ட் பாத்திரம் கழுவுறது. இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நம்ம அக்காமாருக்கு எப்ப பாரு பாத்திரம் கழுவுறது ஒய்தபாடே இருக்காது. நீங்க இதை ஒரு உடற்பயிற்சியை கருதுனீங்கன்ற விருப்பமா செய்வீங்க. ஆமா, பாத்திரம் கழுவுறது உங்க கைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் தெரியுமா? பாத்திரம் கழுவும் போது கைகளை நீட்டி சுழற்றுங்க. கைகளை நீட்டி சுழற்றி கழுவுங்க. இது கைக்கும் தசைகளுக்கும் பலத்தை தரும். அதே போல பாத்திரம் கழுவும் போது நிறைய நேரம் சவர்க்காரம் கையில பப்படுறதால் எரிச்சல், தோல் சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதை காணலாம். அதுக்கு நீங்க சாம்பல் பயன்படுத்தலாம் இதற்கு தீர்வாக. இது ஒரு சிறந்த கிருமி நசினி தெரியுமா? ஆரம்பத்தில சம்பல் போட்டு பாத்திரங்களை விளக்கினாங்க. முடிஞ்ச வரை சவர்க்காரம் போட்டு பாத்திரங்களை கழுவுறதை நிறுத்துங்க. அது உடம்புக்கு சரியில்லை. நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இதுக்கு மாற்று வழியாக நான் சொன்னதை பாதிக்கலாம். செலவும் இருக்காது. நெக்ஸ்ட், துணி துவைப்பது. இது எல்லார் வீட்லயே செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை. டெய்லி செய்யணும். நிறைய நேரம் எடுக்கும். ஆனா இப்போ கைகள் துணிகளை துவைப்பது குறைஞ்சிட்டு இப்போ உள்ள அக்காமாருங்க வாஷிங் மிஷின் தானே பாவிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல துணிகளை கைகளால கழுவினாங்க. வீடுகள்ல துணி துவைக்கிற கல் வச்சிருப்பாங்க. அல்லது ஆற்றங்கரைகள்ல போய் துணிகளை துவைப்பாங்க. துவைச்சு அங்கேயே காய போடுவாங்க. இயன்றவரை கைகளால் துணியை கழுவுங்க. இது நிறைய நன்மைகளை தரும். துணியை பிழிவதால் தோள்பட்டைகள் பலம் பெறும். அத்தோடு கைவிரல்களுக்கு பலம் கிடைக்கும்.